ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்கூல்லே ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லா படிக்கிற பையன் வேற. ஆனால் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டான், பேசுகிறத விரும்பவே மாட்டான். அப்போ அந்த பக்கமாக ஒரு சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு டஸ்ட்பின்குள்ளே நிறைய புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காளுங்க. என்னங்கிற மாதிரி சொல்லி பார்க்கும்போது ஹீரோயின் போய் ஒரு புக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இவன் பெருசாக யார்கிட்டையும் பேச மாட்டான். ஆனால் என்னன்னு தெரியல, ஹீரோயினை பார்க்கும்போது அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு இவன்கிட்ட வந்து, உன்னோட நம்பர் கொடுப்பா, எத்தனை நாளாக கேட்குறது, நம்பர் கொடுப்பியா மாட்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்ன நம்பர் கொடுக்கலன்னு செத்துருவியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஃபன் பண்ணாத ப்ளீஸ் நம்பர் கொடுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அம்மா ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவள் இப்படி தான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிட்ருப்பா. அவகிட்ட நாங்களாம் பேச மாட்டோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு. இவன் அப்படியே ஹீரோயின் பின்னாடி போயிட்டு, அம்மா என்னம்மா அது எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இது செத்து போயிடுச்சு, இந்த தேனியை அந்த டஸ்ட்பின்குள்ளே மாட்டிக்கிச்சு, எல்லாரும் தெரிஞ்ச வேணும்ன்ட்டு அதை போட்டு கொண்டுட்டாங்க, இந்த தேனி மாதிரி தான் நானும், அதை பார்க்கும்போது என் ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் சரின்னு அதை கொண்டு போய் அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ உடனே பக்கத்தில் வந்து கேட்டுட்டு இருக்கான். நீ நிறைய தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு உண்மையிலே சாகணுமா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் இருக்கிறதால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை, அதனால தாங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே விடு, நெக்ஸ்ட் டைம் சாகணும்னு சொன்னால் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே பார்க்குறா, யாருடா இவங்கிற மாதிரி சொல்லிட்டு. என்ன விஷயம்னா ஹீரோயின் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், யார்கிட்டையும் பெருசாக பேசிக்க மாட்டா. இவன் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து நிறைய பேர் இவளை புள்ளி பண்ணியிருக்காங்க, அதனால யார்கிட்டயா பேசுறதுனாலே இவளுக்கு பயம். ஒருவேளை பேசிட்டா அவங்க திருப்பி வந்து அதே காரணமாக வச்சுக்கிட்டு நம்மளை புள்ளி பண்ணுவாங்களோங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கா. அதனால வந்து ஹீரோ வந்து பேசும்போது அவங்ககிட்ட எதுவும் பேசலை, அவன் வேற பாப்புலர் பையனா, சரி வேற யாராவது வந்து சண்டை போட போகிறாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஹீரோ தான் பின்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கான், எங்கம்மா போயிட்டு இருக்க நில்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு. இப்போ இன்னொரு ஸ்கூலில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து டவான்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட ஒரு பொண்ணு ஓடி வரா. இந்த பொண்ணோட பேரு லில்லி. இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன டவான் டெய்லி வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஒரு நாளாவது எஸ்ன்னு சொல்லலாம்ல, அதையே சொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, நீ டெய்லி ஹேட்டியூன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் டெய்லி வந்து உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கு என்னதான் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் என்னோட பிரச்சனைங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளும் வந்து ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தடவை இவன் சொல்லும் போதுமே அவன் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். இன்றைக்கும் அது மாதிரி தான் சொல்கிறான், ஆனால் அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியலை. சரி நாளைக்கு வந்து சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவன் பார்க்குறான், யாருடா இவங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த தேனியை எடுத்துகிட்டு வந்திருப்பாள், அதுக்கு ஒரு குழியை பறித்து அதுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ தான் கேண்டீன் போயிட்டு வந்திருப்பான், ஹீரோயினுக்கும் சேர்த்து தான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கான். உடனே என்ன பண்ணுறான், இங்கேயா புதைச்சிருக்கங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே தூக்கி போட்டு இந்த கேட்ச் பிடிச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்காங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக்காக கேட்டுட்டு இருக்கா. ஆமாம் உனக்கு தான், ஆமாம் புதைச்சிட்டே சரி அதுக்கு நேம் போர்டெலாம் வைக்க வேணாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது வைக்கணும் தான், ஆனால் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. உடனே ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அதில் இருக்கணும் அந்த குச்சி, அதிலே வந்து அந்த தேனிக்கு ஒரு நேம் போர்டு மாதிரி எழுதி அந்த இடத்துல வச்சு விடுறான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குஷி ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஹீரோவுக்கே பெரிய ஷாக்காக இருக்குது. இப்போ ஏன் நீ என்னை பார்த்து சிரிக்கிற, ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கா. என்னடி பிரச்சனை, நீ சும்மா தானே இருக்க, சரிவா நம்ம 2 பேரும் ஒன்றா வெளில போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது தோ வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாள் என்ன ஆகுது, கிளாஸில் வந்து லெசன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அதில் ஹீரோயின் இறந்து போயிட்டா போல இருக்கு. அந்த ஸ்டோரியை கேட்கும் போதே ஹீரோயின் அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ பார்க்குறான், என்னடி இதுக்கெலாம் அழுறங்கிற மாதிரி சொல்லிட்டு. திருப்பி அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட நம்பர் கேட்குது. ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வந்துடுறான். டைரெக்டாக மாடிக்கு தான் வரான். அங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து கையை கட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டான். போய் கையை பிடிச்சுவன், என்ன பண்ணிட்டு இருக்க நீனு, எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே தெரியுது, கையில் தான் மார்க் இத்தனை இருக்கே, உன்னால் தான் முடியலல்ல, எதுக்கு போட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஓடி போய் மாடியிலேருந்து குதிக்க போகிறா. இவனுக்கே லைட்டாக அள்ளு விட்டுருது. உடனே என்ன பண்ணுறா, ஹீரோனை போய் காப்பாற்றி பிடிச்சி இழுத்து
இழுத்து விட்டுறான் இந்தாண்ட பக்கம். அப்படி இழுக்கும் போது 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், பைத்தியமா நீ இங்கேருந்து நீ விழுந்தினாலாம் சாக மாட்டேன், இது 2 ஸ்டெப்பு பில்டிங் தான், அதனால வந்து கீழே விழுந்தா கால் கை தான் உடையும், அதெல்லாம் உனக்கு தேவையா, அதனால அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினோடனே ஹீரோயின் சமாதானமான மாதிரி தான் தெரியுது. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா அந்த இடத்துல. இந்த பக்கம் டவான் கிட்ட வந்து லில்லி பேசிக்கிட்டு இருக்கா. சரி நாளைக்கு வெளியில் போகலாமா, என்கிட்ட வந்து மூவிக்கு 2 டிக்கெட் இருக்கு, போகலான்னா சொல்லு, ஒன்றா போகலாங்கிற மாதிரி சொல்லும் போது, நான் உன்னை ஒரு தடவை ரிஜெக்ட் பண்ணுறேன்ல, நீ எப்படி அடுத்த தடவை ஒன்றுமே நடக்காத மாதிரி என்கிட்ட வந்து பேசுகிற, அதான் எனக்கு புரியலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல, இப்பயும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா நீ அழுவியா எனக்காக, ஏன்னா எனக்குன்னு பெருசாக யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் செத்து போயிட்டா யாராவது அழுவாங்களான்னு கூட தெரியல, எனக்கு வேணா நீ அழுறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எப்போ பார்த்தாலும் சாவு சாவு அதை பற்றியே பேசிக்கிட்டு உனக்கு வேறு வேலையே இல்லையாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாரோட மொபைலுக்கும் ஒரு வீடியோ வந்து ஃபார்வேர்ட் ஆகுது. அதில் ஒரு சைக்கோ மாதிரி ஒருத்தவன் இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நான் கொலை பண்ணிட்டேன், அது ஏன் தெரியுமாங்க, எனக்கு வந்து இந்த லவ்வில் விழுற பசங்க பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை, அதில் யாராவது ஒருத்தவங்களை கொண்டுட்டு இன்னொருத்தவங்களை கஷ்டப்பட விடணும், அப்போதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கான். அதை பார்க்குறவங்களுக்குலாம் என்னடா இவன் இப்படி இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு பயமாக இருக்குது. இந்த பக்கம் என்ன ஆகுது, ஹீரோயின் வந்து நேற்று மாடியிலேருந்து குதிக்க பார்த்துருப்பாள், அது வந்து டீச்சருக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு. அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா உனக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் இதே பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாமல் டிசி வாங்கிட்டு போயிடுறியா, உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு இருக்கா அங்கேருந்து. அப்படியே ஓடி வந்தவ ஹீரோவை பிடிச்சி அப்படியே சுத்துறா. உடனே ஹீரோ கேட்குறான், என்னடி பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது, ஒரு நிமிஷம் நில்லைங்கிற மாதிரி சொன்ன ஹீரோயின் அப்படியே ஹீரோவை போய் பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணிட்டு, எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ அந்த ஐஸ்கிரீம் வேணும், அதை நான் சாப்பிட்டே ஆகணும், வந்து வாங்கி தாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும் போது, என்ன ஐஸ்கிரீம்ங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அது வந்து இவ படித்த பழைய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மாலில் தான் கிடைக்கும், அதுதான் வேணுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி வெயிட் பண்ண, நான் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வாங்க போயிட்டான். அப்போ என்ன பண்ணுறாளுங்க, ஒரு 2-3 பொண்ணுங்க வந்து இவளோட பழைய கிளாஸ்மேட் போல இருக்கு. ஹீரோயினை எப்போவுமே புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாளுங்க. இன்றைக்கி வந்து ஹீரோயினை புள்ளி பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹீரோயினுக்கு அப்படியே கை கால்லாம் ஒத்துறது, ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வரானாங்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கரெக்டாக பின்னாடியிலேருந்து வந்துட்டான். என்ன அங்கே நின்றுட்டு இருக்க, வா வா பக்கத்தில் வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிட்டவன் அப்படியே ஐஸ்கிரீம் எடுத்து வாயில் வச்சு விடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பையன் பார்க்க அழகாக இருக்கான், என்னடி இவகிட்ட பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுங்களுக்குள்ளேயே பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாளுங்க. இந்த பக்கம் டவானுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவன் மெடிக்கல் ரூம்ல வந்து படுத்திருக்கான். உடனே இல்லி என்ன பண்றான், அங்கேருந்து ஓடி வந்து அப்படியே அவனை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ தூங்கும் போது கூட என் ஆள் செம்மையா இருக்கானேங்கிற மாதிரி சொல்லி போட்டோ எடுத்துவ, எதுக்கு இப்படியே நின்று எடுக்கணும், பக்கத்துல படுத்து ஒரு போட்டோ எடுக்கலாமேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போய் பக்கத்துல பெட்ஷீட்குள்ள போய் படுத்துக்கிறா. ஆனா கரெக்டா அவன் கண்ணு முடிச்சு ஏஞ்சிடுறான். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன், ஏன்டா எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விடுறேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேச ஆரம்பித்தோம், அப்பையிலேருந்து இது வரைக்கும் நான் உன்னை எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ ஏன்டி எதுவுமே நடக்காத மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து நம்ம லில்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறா, ஏன்னா வந்து நானும் ஹர்ட் ஆனந்தான், அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சு பார்க்குறா. இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இவளை ரிஜெக்ட் பண்ண உடனே இவ போய் கையை கட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணியிருக்கா. ஆனால் என்னன்னு தெரியல, அதுக்கப்புறம் மனசு மாதிரி வந்துட்டா போல இருக்கு. அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இல்லை நீ சொல்கிறது எனக்கு ஹர்ட் ஆகலைங்கிற மாதிரி சொல்லும் போது இவன் சாரி கேட்குறான். நான் உன்னை ஒரு தடவையும் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கிற மாதிரி சொல்லும் போது அசிங்கமாக சாரிலாம் கேட்குறா. பசங்களாம் இந்த மாதிரி சாரி கேட்டால் நல்லாவே இருக்காது, நீ எப்பவும் கெத்தாரு அதான் நல்லாயிருக்கும், வேணா ஒரு ஹக் கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ திருந்த மாட்டேடி, நீ சுத்தமாக திருந்தவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் அப்படியே வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, டேய் உனக்கு என்ன பிடிக்குமாடாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு உன்னை பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏன்டா என்னை ஹர்ட் பண்ண மாட்டேற, எல்லாருமே என்னை ஹர்ட் பண்ணுறாங்க, என்னை பார்த்தாலே 10 அடி தள்ளி போயிடுறாங்க, என்னென்னமோ விஷயத்துல ஜந்து மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, ஆனால் நீ மட்டும் என்கிட்ட நல்லா பேசுகிறேங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறா. இங்கே பாரு, இந்த அக்லி ஃபேஸோட என் பக்கத்தில் வராது, போ அந்த பக்கங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் நீ வேற, நான் நல்லா அழகாக தாண்டா பிறந்திருப்பேன், என்னை படிக்கும் போது ஏஞ்சலுக்கே ஒரு பொறாமை வந்துருச்சு, இந்த பொண்ணு நம்மளை விட ரொம்ப அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்ட்டே அழகெல்லாம் கம்மி பண்ணி படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமாங்கிற மாதிரி ஹீரோ இப்போ தான் பார்க்குறானே.
சரி என்ன தாண்டி பண்ண போற, வீட்டுக்கு போலியாங்கிற மாதிரி கேட்கும்போது இரு போறேன், நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இந்த காஃபியை குடிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு இருந்திருப்பான் ஆல்ரெடி அந்த காஃபியை, அதை மறந்துட்டு இவளுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்த உடனே என்ன சொல்றா, டேய் இது நீ குடிச்ச காஃபி தானே, அப்போ இதை எடுத்து நீ எனக்கு கொடுக்குறேன்னா நம்ம 2 பேரும் இன்டைரக்ட் கிஸ் பண்ணிக்கிறோமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே, உண்மையை சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறதானுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு காஃபி தாண்டி கொடுத்தேன், அதுக்கு எவ்வளோ பெரிய கதை கட்டுறேங்கிற மாதிரி சொன்னவன் கூட அந்த காஃபியே உனக்கு வேண்டாம் நானே குடிச்சிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறான் கையில். இப்போ ரீசெண்டாக தான் இவங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்கும், அதோட ரிசல்ட் தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் மார்க் ஷீட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து மார்க் கம்மியாக வாங்கியிருக்கா, 12 மார்க் தான் வாங்கியிருக்கா 100க்கு. இந்த பக்கம் ஹீரோ தான் வந்து கிளாஸ் டாப்பரு, 98 மார்க் வாங்கியிருக்கான். இருந்தாலும் அவன் மார்க் கம்மியாகிடுச்சுங்கிற மாதிரி சொல்லி கடுப்பில் வரான். உடனே ஹீரோன்னு கேட்குறான், ஏன்டா அப்படி கடுப்பாக இருக்குங்கிற மாதிரி கேட்கும்போது பாத்தியா 2 மார்க் போயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது டே நான்லாம் 12 மார்க் தானே வாங்கியிருக்கேன், பாஸ் கூட கிடையாது ஃபெயிலுங்கிற மாதிரி சொல்லும்போது அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது டே நான் இன்னைக்கு உன்னோட வீட்டுக்கு வரவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது சரி ஓகேவா, நீ மார்க் கம்மியானதுனால வீட்டுக்கு போகிறதுக்கு பயப்படுறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வரும்போது சாசர்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டே ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோக்கு வந்து சாசர்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயின் கிட்ட கீயை கொடுத்துட்டு இங்கே பாரு அம்மா இருந்தாங்கன்னா வீட்டில் போய் கதவு தட்டு, அப்படி இல்லைன்னா கீயை போட்டு நீனே உள்ளே போயிரு, எனக்கு வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது என்னடா சொல்கிற வேலைக்கா போகிறேங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோன் வாங்க வேண்டிய வேலை இருக்குது, அதனால நானே வந்து ஏர்ன் பண்ணி அதில் வாங்கிப்பேங்கிற மாதிரி சொல்லும்போது டே ஃபோன் முக்கியமாக நான் முக்கியமா, உன் ஃப்ரெண்டு நான் ஃபீலிங்கில் இருக்கேன்ல, அப்படி இருக்கும்போது ஃபோன் தான் உனக்கு முக்கியமாங்கிற மாதிரி கேட்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஃபோன் தாண்டி முக்கியம், போகிறதா இருந்தால் என் வீட்டுக்கு போ, இல்லைனா இங்கேயே உட்காந்துரு மாதிரி சொல்லிட்டு போகும்போது நீலாம் மனசனே இல்லை தெரியுமாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. ஆமா நீ எப்படா இப்படி படிக்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கே அப்பா இல்லை என் அம்மா மட்டும் தான் இருக்காங்க, நான் ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் நான் ஆசைப்பட்ட ஸ்கூலுக்கு போக முடியும், ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் உடனே அழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ ஏண்டி உன் பைப்பை திறந்து விட்ட என்ன ஆச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, எனக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகணும், ஆனால் நான் இந்த மாதிரி பார்டர் மார்க் வாங்கும்போது எப்படி போக முடியும், எனக்கும் அந்த ஸ்கூலுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. இவன் சமாதானப்படுத்தலான்னு பக்கத்தில் போகும்போது இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, இந்த ஓடி போயிடுறா. கண்டிப்பாக பைத்தியம் தான் இவங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப்புக்கெலாம் போய் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கேட்குறான் அம்மா கிட்ட, அம்மா ஹீரோயின் வந்தாலாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா வரலங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. இவன் திருப்பி கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் கால் அட்டன் ஆகவே மாட்டேங்குது, மெசேஜ் பண்ணாலும் அவள் பார்க்க மாட்டேங்கிறா. என்னதான் ஆயிருக்கும், எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போதான் திடீர்னு தோணுது இவ வேற திடீர்னு வந்து சூசைட் அட்டம்லாம் பண்ணுவாளே, என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு பயம் வந்துடுது, தூக்கமே வர மாட்டேங்குது, உருண்டு பரண்டு படுத்துக்கிட்டு இருக்கான். சரி இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, நம்ம நேரடியாக வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ கேட்குறான், பைத்தியமானின்னு உன சத்த நேரத்தில் பார்த்து பேயின்னு நினச்சிட்டேன், ஏன்டி அடுத்த ராத்திரியில் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, திடீர்னு கிராக்கர்ஸ் வெடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, அதனால தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ஃபோன் எடுத்து தொலைய வேண்டியதானுங்கிற மாதிரி கேட்கும்போது அதை எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன், இனிமேல் தான் போய் தேடணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் வயிற்றுல புளியை கரைச்சிட்டாங்கிற மாதிரி சொன்னவன் சரிவா வீட்டுக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லி என்ன பண்ணுறா, டவானுக்கு கால் பண்ணிட்டு சாரிப்பா தெரியாமல் கால் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறான், நீ தெரியாமலாம் கால் பண்ணல வேணுட்டு தான் பண்ணியிருக்க, என்ன விஷயம் சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது அதான் சொன்னல படத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன்டா, ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை வாயேன், இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு டேட்டுக்கு வந்து பெர்மிஷன் கூடங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சரி ஓகே நம்ம போகலாங்கிற மாதிரி இவன் சொல்லிடுறான். டே எப்போடா ரெக்கார்ட் பண்ணுறது, நீ மறந்துட்டு அப்புறம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது நான் வரேன் வைங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவளுக்கு குஷி தாங்க முடியல, எப்படியோ ஒன்று அவன் கூட வந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறா. இந்த பக்கம் இவனும் ஸ்மைல் பண்ண தான் செய்கிறான். அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே யோசிச்சு பார்க்குறான். இவன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவளை பார்க்கும்போது இவளா வந்து வாண்டடாக இவன்கிட்ட பேசியிருப்பா, எப்போ பார்த்தாலும் துருன்னு பேசிக்கிட்டே இருப்பா. இவன் மூஞ்சி கொஞ்சம் சுருங்கினா கூட போதும் உடனே வந்து சிரிக்க வச்சிருவா. அதே மாதிரி இவன் ஒரு தடவையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பும் போதும் திருப்பி வந்து அவளே வாண்டடாக பேசுவா, ஒவ்வொரு தடவையும் ப்ரப்போஸ் பண்ணுவா. இது வரைக்கும் ஒரு 1100 தடவை அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா, இவன் அத்தனை தடவை ரிஜெக்டும் பண்ணியிருப்பான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவன் வந்து இவன் மேலே அதே பாசத்தோடு பேசிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு
பார்த்துட்டு தான் அப்படியே வந்து தேட்டருக்கு போகிறான். இன்னைக்கு அழகாக ரெடியாகி வந்திருக்கா லில்லி. உடனே வந்து இவன் கேட்டுட்டு இருக்கான், படம் பார்க்க போகலாமா, டிக்கெட் எங்கங்கிற மாதிரி கேட்கும்போது இனிமே தான் வாங்கணுங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடிப்பாவிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனே போய் ஒரு படத்துக்கு டிக்கெட்டை வாங்கி அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். படத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டாங்க. உடனே வந்து டவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது லில்லி கேட்குறா, நான் தானே வந்து உன்னை படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன், அப்போ நான் கேட்டதை நீ செய்யணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு குட்டி பையன் ஓடி வந்து டவான் மேலே மோதிடுறான். யாருன்னு பார்த்தா இவனோட சீனியரோட பையன் போல இருக்காவன். அவங்க அங்கேருந்து வந்தவங்க ஏய் நீனா பாங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். எப்படி சொல்கிறது, இந்த ஒன் சைட் லவர்ஸ்லாம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறான். அதை பார்த்தோன்னே புரிஞ்சிச்சு லில்லிக்கு, ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ பாஸ்டில் ஸ்டோரி இருந்திருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவும் பெருசாக கேட்டுக்கல, அப்படியே அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்கள பார்த்ததுலேருந்து டவான் ஒரு மாதிரி அப்படி டல்லாகிடுறான். அது நல்லாவே தெரியுது நம்ம லில்லிக்கு. அதனால என்ன பண்ணுறா, இங்கே பாரு, நான் இன்னைக்கு உன்னை படத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல, அதனால நீ எனக்கு ஒரு விஷ் கொடுக்கணும். இன்னைக்கு நான் உன் கையை பிடிச்சிட்டு தான் நடந்து வருவேன், கையை கொடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவனும் அப்படியே டைட்டாக அவளோட கையை பிடிச்சிக்கிறான். அப்போ லில்லி அவளோட வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறா, நான் ஜஸ்ட் அவனோட கையை பிடிக்கணும்னு தான் சொன்னேன், ஆனால் அவன் என் கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். எது வரைக்கும்னா அவனோட வீட்டுக்கு போகிற வரைக்குமே என் கையை விடவே இல்லை, அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டே இருந்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உனக்கு கேட்குறா லில்லி, இதான் உன்னோட வீடாங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம் எங்கள் அப்பா ஃபார்மர் தான், இங்கே தான் என்னோட வீடு இருக்குங்கிற மாதிரி சொன்னவன். சரி நான் கிளம்புறேன், நீ பார்த்து பத்திரமா போங்கிற மாதிரி சொல்லும்போது இவ டைரெக்டாக கேட்டுறா, எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி போயிட்டே இருக்க, நீ என்னை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான ரீசனை மட்டும் என்கிட்ட சொல்ல, அதை தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக ஆசைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இப்போ தான் இவன் உண்மையவே சொல்கிறான். ஆக்சுவலாக இவனுக்கு லில்லியை பிடிச்சி தான் இருக்கு போல இருக்கு. ஆனால் அந்த சீனியரை பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க ஸ்கூல் படிக்கும் போது இவன் போய் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சின்ன பையன்டா நீனு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது போங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டாங்க போல இருக்கு. ஏன்னா நம்ம டவான் கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பான், அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால தான் இவனுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. அது மட்டும் இல்லாமல் லில்லி வேற அழகாக இருக்காளா, எதுக்கு வந்து அவளுக்கு நம்ம சொல்லணும், எல்லாரும் தப்பாக பேசுவாங்கங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிருப்பான் போல இருக்கு. இதை கேட்ட உடனே அப்படியே லில்லி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. இங்கே பாரு, அடுத்தவங்க பேசுகிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவனும் அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறா, நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கா, மார்க்கும் எடுக்கல, ஒழுங்காக படிக்கவும் இல்லை, யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை, நான்லாம் எதுக்கு தான் வாழ்கிறனோ தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தவ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே படுத்து தூங்கிடுறா. உடனே ஹீரோ பார்க்குறான் அப்படியே ஹீரோயினை, என்னன்னு தெரியல, இவன் வந்து அவளை அப்படியே ஒச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். அப்படியே பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போனவன், இல்லை வேண்டாம், இந்த அக்லி ஃபேஸை எனக்கு எதுக்கு தான் பிடிச்சதுன்னு தெரியல, இவன் வந்து அந்த அளவுக்கு நல்ல பொண்ணுலாம் கிடையாதுங்க, எப்போ பார்த்தாலும் வாய் அடிச்சுட்டே இருப்பா என்கிட்ட, இருந்தாலும் என்னமோ தெரியல அவகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு வரலாங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது ஹீரோயின் கேட்குறா, என்னடா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நீ இன்னையிலேருந்து ஒழுங்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கும் உனக்கும் வந்து ஒரே யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லும்போது எதுவும் நீ படிக்கிற படிப்புக்கு நானும் சேர்ந்து படிக்கணுமா, ஓளவுக்குலாம் படிக்கணும்னா டப்பா தான் அடிக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது ஒழுங்காக படி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா காலேஜ் போகணும், அதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, டேய் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போடா, ஏன்டா இப்படி சொல்கிறேங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் எதுவுமே பேசலை, சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். என்ன விஷயம்னா ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஹீரோயினை பக்கத்துலேயே வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். அதனால தான் இப்படி சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு அது லைட்டாக புரிய தான் செய்யுது, இருந்தாலும் வந்து அவன்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறா. ஆனால் அவன் போனதுக்கப்புறமா அப்படியே அவனே பார்த்து சிரிச்சு நின்றுட்டு இருக்கான் அந்த இடத்துல. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை யாரோ ஒருத்தவங்க மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே நடந்து போகும்போது பின்னாடியிலேருந்து ஒரு ஆள் வந்து ஹீரோ கூப்பிடுறாரு. யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ தான். அவங்க வந்து ஹீரோ கிட்ட கேட்குறான், அம்மா என்ன உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன போயிட்டு இருக்கு, நீ அவளை லவ் பண்ணுறியா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாத போயாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போகும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி, உன்னை பார்க்குறதுக்காக தானே வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் நில்லு, நீ இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போனால் அவனை விட்டுடுறேன், அப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பாட்டுக்கு அங்கேருந்து போகிறான். உடனே இந்த சைக்கோ என்ன பண்ணுறான், பின்னாடியிலேருந்து வந்து அப்படியே ஹீரோவை குத்திடுறான். குத்துன உடனே ஹீரோ அப்படியே கீழே விழுந்துடுறான், ரத்தமாக போயிட்டுருக்கு. உடனே சைக்கோ என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு ஒருத்தையை லவ் பண்ணேன், அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டா,
அதுக்கு ரீசன் என்ன? நான் ஏமாந்தது தான் காரணம். அவள் அப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏமாந்துருக்க மாட்டேன். அதனால தான் நீ அவகிட்ட ஏமாறக்கூடாது, நீ ஹெவனில் போய் ஹாப்பியாக இருங்கிற மாதிரி சொல்லிட்டு கூத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவுக்கு வந்து அப்படியே ரத்தம் போயிட்டே இருக்கு, அவனுக்கு அப்படியே கான்ஷியஸ் போயிட்டே இருக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஃபோனை எடுத்து ஹீரோயினோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஹீரோயினை வந்து நிறைய ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கான். இங்கே பாரு, நீ வந்து சாகக்கூடாது, எப்பவும் சாகணும்னு முடிவு எடுக்கவே கூடாது, நீ ஹாப்பியாக இருக்கணும், எங்கே இருந்தாலும் நான் உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இறந்து போயிடுறான் நம்ம ஹீரோ. இறந்த உடனே ஹீரோயினுக்கு நியூஸ் வந்துடுது. ஹீரோயினால் இதை நம்பவே முடியல, அப்படியே ஷாக் ஆகி போய் உட்காந்துருக்கா. ஏன்னா இப்போ தானே கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்துருப்பா, அவன் செத்துட்டாங்கிறதே இவளால் நம்பவே முடியல. டைரெக்டாக போயிட்டு டெட் பாடியும் பார்த்துட்டா, இருந்தாலும் அவளால் நம்ப முடியல. இல்லை ஹீரோக்கு எதுவும் ஆயிருக்காது, அவன் என்னை பார்க்குறதுக்கு திரும்பி வருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கா. ஃபியூனரல் நடக்குது, எல்லாரும் வராங்க போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கா. அவளால் வந்து அந்த ஷாக்கை விட்டு வெளியில் வரவே முடியல. வெளியிலலாம் எங்கேயுமே போகாமல் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோ கூப்பிடுறான், என்ன தூங்கிட்டு இருக்க, வரலையா என்னை பார்க்குறதுக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நீ உண்மைதானே, என் கணக்கு தெரியுது உண்மைதானே, எனக்கு அப்போவே தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ இப்படி இருந்தால் நல்லாவா இருக்கு, எப்போ பார்த்தாலும் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிட்டு இருக்க, வெளியில் போ, ஜாலியாக இரு, ஹாப்பியாக இரு, ஒழுங்காக படி, அம்மா அப்பாவை பாரு, எதுக்கு இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என்னடா இப்படி சொல்லிட்ட, நீ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணலை, என் பர்த்டே வர வருது, ஒரு விஷ் கூட பண்ணலை, சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு போயிட்ட, நான் என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் எங்கடி போனேன், உன் பக்கத்தில் தானே இருக்கேன், நீ கூப்பிட்டா உடனே வந்துட போகிறேன், சமத்து புள்ளல்ல, நாளைக்கு என்னோட வீட்டுக்கு போ, அங்கே உனக்காக ஒரு லெட்டர் வச்சுருக்கேன், அதை போய் எடுத்து பாரு தெரியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நான்லாம் அப்படிலாம் சும்மாலாம் போக மாட்டேன், அன்றைக்கி டெரஸில் நீ என்னை கிஸ் பண்ண வந்தல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும், நான் வேணும்ட்டே தான் கண்ணை மூடிட்டு பார்த்துருந்தேன், இப்போ என்னை கிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அதே மாதிரி ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். உடனே ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணுலாம் கலங்குது. கொஞ்ச நேரத்துலேயே கனவுலேருந்து கண்ணு முடிச்சு எழுஞ்சிடுறா. இது கனவாகவே இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு, அப்படியே கண்ணுலாம் கலங்குது. ஹீரோவை நினச்சி செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிறா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறா. முன்னாடி மாதிரிலாம் இல்லை, இப்போ எல்லாருமே ஹீரோயின் கிட்ட நார்மலாக பேசுகிறாங்க, ஹீரோயினை வந்து ஃப்ரெண்டாக தான் நடத்துகிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இப்போ ஹீரோ இல்லாதது மட்டும்தான் பிரச்சனை, ஏன்னா எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. ஆனால் ஹீரோ மட்டும் பக்கத்தில் இல்லை, அது நினச்சி ஃபீல் பண்ணுறா ரொம்பவே. சரின்ட்டு ஹீரோட வீட்டுக்கு போகும்போது ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, இருமா ஹீரோ கூப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே பார்த்தவங்க, ஆமாம் இல்லை ஹீரோ நம்ம கூட இல்லைல்ல, அதை நான் மறந்துட்டேம்மா, அது இன்னமும் பழக்க தோஷம் விட்டு போக மாட்டேங்குது, அவன் இல்லைங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, சரி உள்ளே வாமாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டவங்க ஹீரோயினுக்கு வந்து காஃபிலாம் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கும் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே ஹீரோ நிற்கிற மாதிரி நடக்கிற மாதிரிலாம் தெரியுது. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏண்டா என்னை விட்டு போனங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, ஃபினரலுக்கு வேற ஃபோட்டோவை தான் எல்லாருமே எடுத்து கொடுத்தாங்க, ஆனால் நான் தான் இந்த ஃபோட்டோ வைக்க சொன்னேன், ஏன்னா இந்த ஃபோட்டோவில் தான் என் பையன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எப்போவும் என் பையன் சிரிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணேம்மா, சரி இரு நான் உனக்கு போய் சமைச்சு இதாக எடுத்துகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் அப்படியே வந்து ஹீரோட ரூமுக்குள்ளே வந்து பார்க்குறா. ஹீரோ வந்து அன்றைக்கி ஒரு காஃபி கப் கொடுத்துருப்பான்ல ஹீரோயின் கிட்ட, அது அங்கே தான் இருக்குது, கூடவே ஒரு நோட்டும் இருக்குது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவள் அக்லியானவ, அவள் சரியான வாயாடி, பைத்தியம், மென்டலுங்கிற மாதிரி ஹீரோயினை பற்றி எழுதி வச்சுருக்கான். ஏன்டா இப்படி திட்டி எழுதி வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் திருப்பி பார்க்கும்போது அதில் லாஸ்ட் பேஜில் ஹாப்பி பர்த்டே மை லவ்ங்கிற மாதிரி சொல்லி எழுதியிருக்கு. கூடவே ஒரு கீ செயினும் இருக்குது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியோட ஃபீல் ஆகிடுது. இதை கொடுக்கறதுக்கு நேரில் அவன் இல்லையங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனோட கிளாத்தெல்லாம் போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தெல்லாம் ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு என்னமோ ஹீரோ பக்கத்தில் இருக்க மாதிரியே இருக்குது, நான் அவனையே ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அந்த இடத்துல அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு படுத்திருக்கா. பார்த்தா ஹீரோ வந்து கூப்பிடுறான் ஹீரோயினை, என்ன எப்போ பார்த்தாலும் அடைஞ்சிக்கிட்டே இருப்பியா வீட்டுக்குள்ள, வா வெளியில் போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது, என்னடா பர்த்டே விஷ் சொன்னேன், ஆனால் நீ அப்படியே என்னை விட்டுட்டு போயிட்ட, எனக்கு ஒரே ஒரு ஹக் கொடுக்குறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு நீ எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு இந்த சூசைட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற தாட்டை விடுங்கிற மாதிரி சொன்னவன் சரி வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் போய் அப்படியே அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நீ என் கூட இருக்கல்ல, நான் சூசைட் பண்ணணும்னு இதுக்கப்புறம் முடிவு எடுக்கவே மாட்டேன், எனக்கு வந்து தானாக சாவு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கப்புறமா வந்து உன்னை பார்ப்பேங்கிற மாதிரி சொல்லும்போது,
தட்ஸ் மை கேர்ள்ங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. அப்போ சொல்கிறா, இது எல்லாமே என்னோட கற்பனை தாங்க, என்னோட கனவு தான். இருந்தாலும் இந்த கனவுல நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையுமே என்னோட ஹீரோ பண்ணுவான். அவன் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, என்னோட கற்பனையில் என்றைக்குமே வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பான். அதில் நாங்கள் எப்போவுமே லவ் பண்ணிகிட்டே தான் இருப்போங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சிட்டா, இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. நடந்து போகும்போது அந்த ஓரமாக பார்க்குறா. பார்த்தா லில்லி வந்து கையை கட் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்கா. இதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ணுறா, குடுகுடுன்னு போயிட்டு என்னம்மா பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, நான் போய் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேங்க. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டானா, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டாக வேணா இருக்கேன், ஆனால் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் வந்து ஒரு 10 தடவை ப்ரப்போஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, சூசைட் பண்ணிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு முடிவாக இருக்காது, எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவ இவளோட ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு, இங்கே பாரு, நானே இப்போ எவ்வளோ போல்டாக இருக்கேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, உன்னோட ஆள் இன்னும் உயிரோடு தானே இருக்கான், போய் இனிமே ட்ரை பண்ணுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுருப்பா. இவ கொடுத்த தைரியத்தில் தான் அன்னைக்கு சூசைட் பண்ணிக்காம வந்து அதுக்கப்புறம் 1100 தடவை அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. ஆனால் இந்த மூவியில் காட்டும் போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி காட்டியிருப்பாங்க. அப்படியே ஹீரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ முன்னாடி நின்று ஹீரோயினை கூப்பிடுறான். அதான் சொல்லியிருக்காளே ஹீரோயின், என்னோட கற்பனையில் ஹீரோ வாழ்ந்துட்டு இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு, அவளோட கற்பனையில் ஹீரோ அவன் கூட இருக்க மாதிரியே தோணுது. இதோ வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி ஓடி போய் அவன் கையை பிடிச்சிக்கிறா. இதோட எண்டு கார்டு போட்டு இந்த மூவியை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இந்த மூவி வேணால் ஒரு ஹாப்பி எண்டிங் மூவியாக இல்லாமல் இருக்கலாம், ஒரு லவ், ரொமான்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மூவியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு மாதிரி ஆரம்பித்தாலும் எண்டிங்கில் அப்படியே வந்து கண்ணு கலங்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம எதுக்குடா வாழ்கிறோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் அதே மாதிரி தான், எல்லாரும் புள்ளி பண்ணுறாங்க, நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு தனியாக லோன்லியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பா. 2 பேரும் மீட் பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் சேர்ந்து லைஃப்பை லீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்க லவ் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சைக்கோக்காரன் வந்து நடுவில் பூந்து ஹீரோவை கொண்டுட்டு போயிட்டான். அதனால ஒன்றா வாழணும்னு ஆசைப்பட்ட 2 பேரும் வந்து பிரிஞ்சுட்டாங்க. என்னதான் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட இல்லைனாலும் ஹீரோ சொன்னது மட்டும் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு, நம்ம சூசைட் பண்ணிக்க கூடாதுங்கிறது. அதனால தான் அவள் வந்து லில்லியை காப்பாற்றினா. இப்போ வந்து லில்லியும் நம்ம டவானும் ஒன்றா இருக்கிறதுக்கு ரீசனும் இவ தான். ஏன்னா இவ தானே லில்லியை காப்பாற்றி 2 பேரும் சேர்த்து வச்சா. ஸோ லைஃப்பில் நம்ம ஈஸியாக முடிவெடுத்துடலாங்க, செத்துடலாங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுக்கும் போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ தைரியமாக நான் செத்துடலாங்கிற மாதிரி சொல்லி முடிவெடுக்கும் போது அதை வாழ்கிறதுக்காக ஏங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா சாகிறதுல எவ்வளோ பெயின் இருக்குது, அவ்வளோதையும் தாங்கிட்டு சாகிறதுக்கு அதில் பாதியை தாங்கிட்டு வாழ்ந்தாலே வாழ்ந்து முடிச்சிடலாமே. டெத்துங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க. லைஃப்பில் ஒரு தடவை அதை நான் பார்த்துட்டு என்னால் வந்து அதை விட்டு வர்றதுக்கே வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. நான்லாம் ஒரு மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கே போயிட்டு அதுலேருந்து வெளியில் வந்தேன். ஸோ அதோட பெயின் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்கள் பாட்டி வீட்டிலே தான் வளர்ந்தேன். எங்கள் பாட்டி பார்த்தா வந்து வயசானவங்க மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எங்கள் பாட்டிக்கு வயசும் அதிகம்லாம் கிடையாது. எங்கள் பாட்டியை வந்து நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன்னா, காலேஜ் கூப்பிட்டு போனேன்னா எல்லாருமே வந்து உன்னோட அம்மாவான்னு தான் சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி பெருசாக உங்களுக்கு நோயெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டிலே இருந்து வளர்ந்ததுனால என் பாட்டி தான் எனக்கு அம்மா மாதிரி, அம்மாவை விட பாசம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது என் பாட்டி வந்து திடீர்னு இறந்து போயிட்டாங்க. எப்படி சொல்கிறது, அதை விட்டு என்னால் வெளியில் வரவே முடியல. ஒரு 10 நாள் வந்து அப்படியே மென்டல் ஸ்டேஜ்லேயே இருந்தேன். ஏன்னா எங்கள் பாட்டிக்கு பெருசாக நோயெலாம் எதுவும் இல்லைங்க. அவங்களுக்கு என்னென்னா பல்லு வலிக்குதுன்னு சொல்லி போய் பல்லு பிடுங்கினாங்க. அப்படி பிடுங்கினதுல ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு போல இருக்குது. அது வந்து நாங்கள் பார்க்காம விட்டுட்டோம். அது என்னென்னா பல்லு பிடுங்கி ஒரே வாரத்தில் அப்படியே உடம்பு முடியாமல் போயிடுச்சு, கான்ஷியஸ் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அங்கே போயும் வந்து அவங்களுக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து உடம்பு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது கஷ்டம், மருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க நிறைய சொன்னாங்க. எதுவுமே எனக்கு புரியலை. ஆனால் எண்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் எங்கள் பாட்டி எனக்கு இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை யோசித்து பார்த்தா இப்போ கூட நான் அழுதுருவேன் விட்டா சொன்னால். அம்மாவாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வளர்த்த ஒருத்தவங்க டக்குன்னு 5 நாளைக்குள்ளே வந்து என்னை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்து பக்கத்துலேயே இருந்து அப்படி இருந்துதான் தெரிஞ்சிருக்கும் எனக்கு. டக்குன்னு உடம்பு சரியில்லாமல் போய் அந்த 5 நாளைக்குள்ளே எல்லாமே முடிஞ்சது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாமல் இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது அடுத்தவங்களேருந்து வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் அசால்ட்டாக சொல்லிட்டு போகலாம், இதுக்கேமா ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே இருந்து அந்த பாசத்தை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு.
ஏன்னா வந்து நான் எங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது நிறைய பேர் வந்து சொன்னது என்னென்னா பாட்டி தானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசால்ட்டாக சொன்னாங்க. அப்போ எனக்கு தோணுது என்னென்னா, உங்களுக்கு என்னடா தெரியும், நான் பிறந்ததுலேருந்து அம்மானு கூப்பிட்டதை விட ஆயான்னு கூப்பிட்டது தான் அதிகம். என்னை சின்ன பிள்ளையிலேருந்து தூக்கி வளர்த்தவங்க. எப்படி சொல்கிறது, நான் பிறந்ததுலேருந்து வந்து எங்கள் அம்மா முகத்தை பார்த்ததை விட எங்கள் ஆயா முகத்தை தான் அதிகமாக பார்த்து வளர்ந்துருக்கேன். பாட்டிலாம் கூப்பிட மாட்டேன், ஆயா ஆயா ஆயான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். எங்கள் ஆயாவும் வந்து என்னை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஆச்சி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. எங்கள் ஆயாவுக்கு நான் அவ்வளோ க்ளோஸு. ஏன்னா எங்கள் அக்காலாம் காலேஜ் படிக்க போயிட்டாங்க, நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அவங்க எப்போவுமே வந்து நான் காலேஜ்லாம் கிளம்புனாலும் ஸ்கூலுக்கு கிளம்புனாலும் பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வாசல் வரைக்கும் வந்து ஊட்டி விடுவாங்க. சாப்பிட்டுட்டு போங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரியலைஸ் ஆகிடுச்சு, எல்லாரும் வந்தால் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே வந்து என்ன நானே தேத்திக்கிட்டேன். இப்பொழுதைக்கு கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். சரிங்க, நானும் பேச விட்டேன்னா பேசிகிட்டே இருப்பேன். வீடியோவில் பேசுகிறத விட என் சொந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பேன். வாயை திறந்தா இதுதான் மூடுறதே இல்லை. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நான் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபுல்லாக சொல்லி முடிக்கலன்னா எனக்கு வந்து அது திருப்தியே ஆகாது. சரி, நான் வந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவோடு சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.